டுடே கிளாஸில் பலூன் ஃப்ராக் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நான் ஜஸ்ட்டு 2 இயர்ஸ் பேபிக்கு தான் இந்த ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக உல்லன் எடுத்துருக்கேன். ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் உல்லன்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பால் மாதிரி பண்ணி கட்டி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்மால் ஸ்மால் பாம் பால்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் கட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ரோல் பண்ணால் உங்களுக்கு ஜஸ்ட்டு பால்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு ஸ்மால் பால்ஸ் போதும்னு சொன்னால் ஸ்மால் பண்ணிக்கலாம். பிக் வேணும்னு சொன்னால் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் சேம் இதே மாதிரி வச்சு இங்கே ஓன்லி லைட் கலர்ஸு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் கலர்ஸ் வேணும்னா லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா வரும். பட் இப்போ எங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ அந்த மெட்டீரியல் வச்சு தான் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் லைட் கலர்ஸ் வேணும்னா லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா கலர்ஸும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸஸ்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு சாட்டின் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த மாதிரி அதில் டபுள் சைட் ஃப்யூசிங் ஷீட்டு இப்படி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேப்ரிக்கு சாட்டின் ஃபேப்ரிக்கும் அதுக்கு மேலே இப்படி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதுக்கு மேலே இன்னொரு டபுள் சைட் ஃப்யூசிங்கு இப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, பாடி பார்ட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேப்ரிக்கு ஷைனிங் பார்ட்டு மேலே வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு ஐரன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நார்மல் ஹீட்டில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஹீட் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க, ரிங்கிள்ஸ் இல்லாத மாதிரி நீட்டாக ஸ்லோவாக இந்த மாதிரி வச்சு ஐரன் பண்ணிக்கோங்க. ஸ்டீம் ஐரன்லாம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். ஓகே, இந்த மாதிரி திக்காகிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வர்றதுக்காக தான். இப்போ இந்த ஃபேப்ரிக் பாருங்கள். ஓகே, ரொம்ப திக்காக இருக்குது. நீங்கள் வேணாலும் 2-3 லேயர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரா பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும் அந்த ட்ரா பண்ணிக்கோங்க டிசைனை. பட்டர்ஃப்ளை வேணும்னா பட்டர்ஃப்ளை, உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரா பண்ணி குந்தன்ஸு பீட்ஸு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிசைன் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ட்ரா பண்ணி சேம் அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, மிஷினில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இதை எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சேம் இது எப்படி இருக்குது அப்படியே கட் பண்ணணும். நீங்கள் பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணால் நீங்கள் பட்டர்ஃப்ளை எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி அவுட்லைனிங் சேம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா பீட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெதர்ஸு கிடைக்கும் உங்களுக்கு ஷாப்பில். இந்த மாதிரி ஃபெதர்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபேப்ரிக் க்ளூ இருக்கும், சேம் ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு நீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு, ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு நீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபெதர்ஸ் எல்லாமே நீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. க்ளூ போட்டுட்டு நீட்டாக இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டிக் பண்ணி ஆனதுக்கப்புறம் குந்தன்ஸு, பீட்ஸு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதையும் வச்சு நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு எல்லாமே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது நோட்ஸு எல்லாமே ஸ்டிக் பண்ணி ஆனதுக்கப்புறம் நோஸுக்கும் ஐஸ்க்கும் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் அதுக்கும் ஹைலைட்டு பண்ணுற மாதிரி சைடில் க்ளூ போட்டுட்டு குந்தன் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஸ்மால் பீஸ் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 மீட்டர்ஸ் அந்த மாதிரி ஃபேப்ரிக் நினச்சிக்கோங்க. ஓகே, நான் இப்போ 2 இயர்ஸ் பேபிக்கு தான் பண்ண போகிறேன். ஓகே, ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, 2 ஃபோல்டு 4 ஃபோல்டு அந்த மாதிரி வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஆனதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை
6.25 பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வருதோ அது வேஸ்ட்டுக்கிட்ட இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல் லென்த்து நம்ம வேஸ்ட்லேருந்து ஃபுல் ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு லென்த் எவ்வளோ இருக்கோ அது ஸ்கர்ட் லென்த்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்டாக இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் மெத்தடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பெருசாக இருக்குது, ஸோ வீடியோ கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் ஸ்மால் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பிக் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்படி கட் பண்ணி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எட்ஜில் இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இழுத்தா உங்களுக்கு வேஸ்ட்டு ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அவ்வளோ வர்ற மாதிரி வச்சு இழுத்து பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்படி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது சேம் அதே அளவில் இப்படி ஓப்பன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இப்படி ஃப்ரில்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாகிற மாதிரி அந்த வேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வர்ற மாதிரி இப்படி வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மிஷினில் இப்படி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு பலூன் லேயர் ரெடி ஆகிடும். நீங்கள் இது ஒரே லேயர் வச்சுட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் நெட் ஃபேப்ரிக்கில், இப்போ நான் காமிக்கிறது நெட் ஃபேப்ரிக்கில், நீங்கள் வேணும்னா ஜிம்மிச்சூ ஃபேப்ரிக்கில் பண்ணிக்கலாம், சாட்டின் ஃபேப்ரிக்கில் பண்ணிக்கலாம், எந்த ஃபேப்ரிக்கில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நெட் ஃபேப்ரிக்கில் ஸ்கர்ட்டு இப்படி கட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபுல் லென்த் ஸ்கர்ட்டு கட் பண்ணியிருக்கேன். பட்டு ஃப்ராக்கு நமக்கு மினி ஃப்ராக்கு தான் வரும். ஓகே, ஸ்மால் ஃப்ராக்கு தான் வரும் நமக்கு. ஓகே, இப்போ வேஸ்ட் ரவுண்டு கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அம்ப்ரல்லா. ஓகே, ஃபுல் அம்ப்ரல்லா ஸ்கர்ட்டு, ஃபுல் ஸ்கர்ட்டு கட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இழுக்கணும். இப்போ ஸ்மால் லேயர் பார்ட்டு, இப்போது நான் இந்த ஸ்கர்ட் எவ்வளோ லென்த் இருக்கோ இதை விட ஒரு ஒரு 5 inches கம்மியாக இன்னொரு லேயரு ஸ்கர்ட்டும் பண்ணிக்கணும். இப்போ இது லென்த்து பார்த்துக்கோங்க. ஓகே, 3 layers வர்ற மாதிரி தான் நான் இந்த ஸ்கர்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஸ்கர்ட் லென்த்து நார்மலாக 15 inches இருக்குது. 2 years பேபியோடது 15 inch லென்த்துக்கு நான் இந்த இடத்துல 30 inches லென்த்து ஃபஸ்ட்டு இப்போ பெருசாக இருக்கிறது 30 inches எடுத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் லேயர் வரும்போது எனக்கு 10 inch வேணும். அப்போ 10 inch வேணும். அப்போ நான் கட் பண்ணுறது 20 inches சர்க்கிள் கட் பண்ணணும், செகண்ட் சர்க்கிள். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் சர்க்கிள் 5 inches தான் இருக்குது. அப்போ 10 inches சர்க்கிள் நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல 10 inches சர்க்கிள் நமக்கு வேணும் இல்லையா, அதுக்காக இப்போ 20 inches லென்த்தில் சர்க்கிள் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா லேயர்ஸு நம்ம ஸ்கர்ட் எவ்வளோ இருக்குது 15 inches லென்த்தில் ஸ்கர்ட்டு 15 inches லென்த்தில் ஸ்கர்ட் இருக்குது. அந்த 15 inches லென்த்லேயே சர்க்கிள்ஸு ஒரு 4 circle கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது செப்ரேட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 circles உங்களோட ரெடி ஸ்கர்ட் இருக்குது இல்லையா, அந்த ஸ்கர்ட்டோட லென்த்து எவ்வளோ இருக்குது அந்த லென்த்துக்கே ஒரு 4 layers வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 20 inches லேயர் இருக்குது இல்லையா, சர்க்கிள் இருக்குது இல்லையா, அந்த 20 inches லென்த்தில் இருக்கிற சர்க்கிள் இப்போ கட் பண்ண போகிறேன். இப்போ 20 inches சர்க்கிள் நம்ம கட் பண்ணால் நமக்கு 10 inches லென்த்து தான் வரும். ஓகே, இப்போ 15 inches லென்த்து ஃபஸ்ட் லேயர் வரும், செகண்ட் லேயரு 10 inches லென்த்தில் வரும். ஓகே, தேர்ட் லேயரு 5 inches லென்த்தில் வரும். அப்போ 10 inch லென்த்துக்கு நம்ம 20 inches லென்த்து எடுத்துகிட்டு டபுள் பண்ணணும். இப்போ 10 வேணும்னா 20 inches லென்த்து வேணும் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி டபுள் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் ரவுண்டும் சேம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது செகண்ட் லேயரு. தேர்ட் லேயரு நமக்கு 5 inches லென்த்து தான் வேணும். அப்போ 10 inches லென்த் இருக்கிற மாதிரி சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் லென்த்து இங்கேருந்து இந்த வரைக்கும் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கிலிருந்து ஜஸ்ட்டு மார்க் பண்ணிகிட்டே போங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி ஆனதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வேஸ்ட் ரவுண்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 லேயர்ஸ் இருக்குது. பெருசாக இருக்கிற லேயரு ஃபஸ்ட் லேயரு, செகண்ட் லேயரு அதை விட ஸ்மால் லேயரு, தேர்ட் லேயரு அதை விட ஸ்மால் லேயரு. இப்போ 3 லேயர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி 3 லேயர்ஸ் வரும். ஓகே, ஒன்று பெருசாக, அதை விட ஸ்மாலாக, அதை விட ஸ்மால். ஓகே, இந்த இடத்துல இப்படி ஜாயிண்ட் இருக்கும் கீழே, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணுறதுக்கு, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஆனதுக்கப்புறம் எப்படி நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இழுத்துட்டு அந்த வேஸ்ட்டு கிட்ட வர்ற மாதிரி பண்ணணும், சேம் அதே மாதிரி இந்த 3 லேயர்ஸும் பண்ணிக்கோங்க. பட் நான் ஒன்று சாம்பிளாக ஒரு லேயரு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, சேம் அதே மாதிரி 2 லேயர்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் எட்ஜ் மாதிரி 4 பீசஸ் இருக்குது. 2 பீசஸ் ஒரு சர்க்கிளுக்கு ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயரில் ஜாயிண்ட் எதுவுமே இருக்காது. இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. டூ சைடில் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த 2 சைட்லேயும் ஜாயிண்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லேயரில் கீழே நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி இழுத்தா உங்கள் அந்த வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ சைஸ் இருக்குது சேம் அந்த சைஸ்க்கு இந்த கீழே ரன்னிங் ஸ்டிச் போட்டு இழுக்கும் போது வரணும். ஓகே, சேம் இதே மாதிரி வச்சு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ரன்னிங் ஸ்டிச் இப்படி பண்ணி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு வேஸ்ட் ரவுண்டு வர்ற மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ரவுண்டு எப்படி இருக்குது அந்த ரவுண்டுக்கு வர்ற மாதிரி பெருசாக இப்படி பண்ணி ரவுண்டாக இப்படி இழுத்து அந்த வேஸ்ட் ரவுண்டு எப்படி இருக்குது அந்த வேஸ்ட் ரவுண்டுக்கு சைஸ்க்கு வரணும். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆஃப் ஹோலு அப்படியே விட்டுட்டு இந்த பாம் பால்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா அந்த நம்ம அது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உள்ளனோடது பாம் பால்ஸு, அதுவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும்னா ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டு ரவுண்டாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம்
ஸ்மால் ஹோல் ஒரு சைடில் மட்டும் விட்டுடுங்க. இந்த மாதிரி நாட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாட் பண்ணி ஆனதுக்கப்புறம் ஒரு சைடில் ஹோல் போட்டிருக்கல, ஸோ இந்த ஹோலில் பீட்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி பாம்பாம் பால்ஸு, அதுக்கப்புறம் பாம்பாம் பால்ஸ் நம்ம உள்ளனில் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இதில் உள்ளே போட்டுட்டு, இப்போ நான் 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பேக்கெட்டு 3 லேயர்ஸில் போட்டிருக்கேன். ஒரு லேயரில் ஒரு பேக்கெட், செகண்ட் லேயரில் ஒரு பேக்கெட், அந்த மாதிரி. ஓகே, ஆஃப் இது உலன் பாம்பாம் பால்ஸும் பண்ணி அதில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அந்த கேப்பை ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துக்கும் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளனில் பண்ண பாம்பாம் பால்ஸ் இருக்குது இல்லையா, அதுவும் கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி ஆனதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 2 லேயர்ஸ் இருக்குது இல்லையா, சேம் அந்த 2 லேயர்ஸ்லேயும் இதே மாதிரி பாம்பாம் பால்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக போட்டுட்டு எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணால் உங்களுக்கு இப்படி இருக்கும். எல்லாமே ஒரே சைடில் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாமே கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 3 லேயர்ஸும் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் லேயரு, பெருசாக இருக்கிற லேயர் இருக்குது இல்லையா, சேம் அந்த லேயரு. இந்த மாதிரி நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே செகண்ட் லேயர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வேஸ்ட் ரவுண்டும் நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, பின்ஸ் எல்லாமே போட்டுட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே செகண்ட் லேயர், அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும் 3 லேயர்ஸ். ஓகே, எல்லாமே நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் ஆனதுக்கப்புறம் அது எல்லாமே நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்லி. இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டுக்கு இந்த 3 லேயர்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி பின்ஸ் போட்டுட்டு ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீட்டாக ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பின் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது ஆனதுக்கப்புறம் ஓவர்லாக்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 4 லேயர்ஸு ஓன்லி நெட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை 4 லேயர்ஸும் வேஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இந்த லேயர் வச்சுட்டு ரவுண்டாக வேஸ்ட் ரவுண்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க. ரவுண்டு வர்ற மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. நீட்டாக அட்டாச் பண்ணி ஆனதுக்கப்புறம் சாட்டின் லைனிங்கு, அதுக்கப்புறம் காட்டன் லைனிங் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பாடி பார்ட்டு அட்டாச் எல்லாமே பார்ட் 2 வீடியோ பாருங்கள். இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு.